ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் சொல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கார்பரேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கார்பரேட்டர் நல்லா இருக்கா போயிடுச்சா அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ அந்தமாரி வண்டி தான் ஒன்று வந்திருக்கு. இப்போ அந்த கார்பரேட்டர் வந்து செகண்ட் ஹேண்டு வாங்கினா, அந்த செகண்ட் ஹேண்டு வாங்கும்போது அந்த கார்பரேட்டர் இதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும். இதெல்லாம் செக் பண்ணால் இந்த கார்பரேட்டர் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். உங்கள் இந்த கார்பரேட் பிரச்சனை இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த மெத்தட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த கார்பரேட் எந்த பிரச்சனை இருக்காது, பக்காவாக இருக்கும். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கார்பரேட்டர் பிரச்சனை தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஒரு கார்பரேட்டர் நல்லா இருக்கா போயிருக்கான்ட்டு ஒரு இந்த ஏர் ஸ்க்ரூவை வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ அதேமாரி ஒரு வண்டி வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஏர் ஸ்க்ரூ பிரச்சனை தான் இது எவ்வளோ தான் இது பண்ணாலும் கண்டிப்பாக ஐலிங் நிற்காது, ரேஸும் ஆகாது. இதாலே ஸ்டார்டிங் ட்ரபிள். வண்டி மைலேஜ், இந்த வண்டியில் மைலேஜ் பார்த்தா 32 தான். இந்த வண்டியில் எதுவும் பார்த்துருப்பாங்க, இந்த க்ரீன் கலர் வண்டி தான். ஒரு கார்பரேட்டர் நம்ம வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக 2000 இருக்கும். 2000 2300 அந்த ரேஞ்சு புதுசாக இருக்கும். இப்போ வேறு கம்பெனி வாங்கினா ஒரு 1800 1500 அந்த ரேஞ்சு இருக்கும். ஓகே, நம்ம ஒரிஜினல் கார்பரேட்டர் நம்ம வாங்குறதா நம்ம புதுப்பேட்டில் வாங்கலாம். இப்போ அந்த கார்பரேட்டர் நம்ம எப்படி செக் பண்ணி வாங்கணுன்றது தான் இந்த வீடியோவில் காமிப்பேன். இப்போ புதுப்பேட்டில் போனாலும் அந்த கார்பரேட்டர் வாங்கினா கண்டிப்பாக செக் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? கட்டி பார்த்து கொடுப்பாங்க. நம்ம ஈஸியாக நம்ம கட்டி பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் கஸ்டமராக போய் வாங்கும்போது அதை அப்படியே கொடுத்தாலும் வாங்கி வந்துடுறாங்க. மெக்கானிக் தான் கரெக்டாக அதை பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ உங்கள் வண்டிக்கு ஒரு கார்பரேட்டர் தேவை, எப்படி வாங்கணும், அது எந்த மாதிரி நிலைமையில் இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி எப்படி வாங்குறது அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். பாருங்கள், இப்போ அந்த வண்டியில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல இந்த வண்டியில் ஏன் கார்பரேட்டர் மாற்றணுன்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்காது. நீங்களே பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஐலிங் வைக்கிறேன். பாருங்க, ஐலிங் வைக்கிறனால சரி சார். இப்போ நான் நான் இதில் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம லூஸ் பண்ணால் என்ன கொஞ்சம் ரேஸ் ஆகும், டைட் பண்ணால் எல்லாம் ரேஸ் ஆகும். லைட்டாக தான் வருதுங்களா, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்த ஐலிங்லாம் எங்கேயோ ஏறிடணும், பயங்கரமாக கட்டிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மரம் நான் இதை லூஸ் பண்ணிட்டேன், ரெஸ்பான்ஸே கிடையாது. ஓகேவா? இதுக்காக தான் இந்த கார்பரேட்டர் நம்ம மாற்றுறது. இது 2 வாட்டி நான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போட்டு அமிச்சேன். திருப்பி அதே ஃபால்ட்டு தான் இருக்குனாரு. சரி, புதுசாக வாங்கிறதோட நம்ம செகண்ட்ஸ் நல்லா பார்த்து ஒரிஜினலாக வாங்கலான்ட்டு தான். இப்போது நான் வாங்கி அந்த கார்பரேட்டர் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? வண்டி ஆஃப் ஆகிடும். இந்தமாரி பிரச்சனை தான் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வேணும் அந்த கார்பரேட்டர் காமிக்கிறேன். அது எப்படி நம்ம பார்த்து வாங்குறது, எதெல்லாம் அந்த கார்பரேட்டர் இருக்கணும் வாங்கும்போது. ஓகேவா? அதுதான் காமிப்பேன். அப்படியே கீழே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதான் நம்ம செகண்ட்ஸ் வாங்கின கார்பரேட்டரு. இது நீங்கள் போய் வாங்கும்போது கண்டிப்பாக 1000 ரூபா அப்படி சொல்லுவாங்க. நம்ம தான் பேசி வாங்கணும். ஓகேங்களா? 600 ரூபா 700 ரூபா. நான் வாங்கும்போது 700 ரூபா இது. ஆனால் தரமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒரிஜினல் இது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த கப்பை கட்டி நம்ம பார்க்கணும். கார்பரேட்டர் நீங்கள் செகண்ட்ஸ் வாங்கினா ஃபஸ்ட்டு இந்த கார்பரேட்டரை கப்பு பார்க்கணும். கெட்டுலாம் நீங்கள் கேட்ட வேணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கடையில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்பரேட்டர் கப்பு கட்டி இந்த ஃப்ளோட்டு அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணணும். இந்த ஃப்ளோட்டை பார்த்து கண்டுபிடிச்சலாம் இது ரொம்ப நாளாக இருக்குதா இப்படி இல்லையான்ட்டு. இங்கே பாருங்கள், இந்தமாரி ஒயிட்டாக இருக்கணும். ஓகேவா? லைட் எல்லோ கூட இருக்கலாம். ரொம்ப டார்க் எல்லோ அப்படின்னுச்சுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப நாள் கார்பரேட்டர். அதில் என்ன இருக்கும், இந்தமாரி ஸ்லோஸ் ஜெட்லாம் கண்டிப்பாக பிளாக் ஆகிருக்கு. நீங்கள் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அது சரி வராது. அப்போ நீங்கள் வேறு ஜெட்டு அதுக்கும் தனியாக நீங்கள் செலவு பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் இந்த கம்பி போட்டு க்ளீன் பண்ணால் கூட அது சரியாக வராது. அதனால் இந்தமாதிரி ஒயிட்டாக இருக்குது வாங்குங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நான் திரும்பி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவோம். ஓகேங்களா? க்ளீன் பண்ணி தான் அதை போடணும். க்ளீன் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணலாம். நான் க்ளீன் பண்ணிட்டு நான் வண்டியில் மாட்டிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அதேமாரி இந்த ஸ்லைடோடு வாங்குவோம். ஓகேவா? ஓப்பன் பண்ணு. கார்பரேட்டர் செகண்ட் வாங்கும்போது இந்த ஸ்லைடு கண்டிப்பாக மஸ்ட்டுங்க. இதோடு தான் வாங்கணுமே, தனியாக வாங்காது. ஏன்னா ஒன்று வந்து உள்ள ஸ்லைடு செட் ஆகாது. பழைய ஸ்லைடு நீங்கள் வண்டியோடு போட்டிங்கன்னா செட் ஆகாது. இந்த ஸ்லைடோடு வாங்கணும். இந்த ஸ்லைடோடு வாங்கும்போது தான் அது ஃப்ரீயாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? அது இல்லாமல் ஸ்லைடு இல்லாமல் கார்பரேட்டர் வாங்காதீங்க. புது கார்பரேட்டரில் கண்டிப்பாக ஸ்லைடு வந்துடும். பழைய கார்பரேட்டர் வாங்கும்போது இந்த ஸ்லைடு கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஸ்லைடு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வண்டியில் மாட்டும் போது இதுலேயும் ஃப்ரீயாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஸ்லைடு இல்லாமல் வாங்கிட்டு நீங்கள் பழைய ஸ்லைடு போகும்போது கண்டிப்பாக எதனா ஒரு ஜாம் ஆகும், பிடிச்சி ஓடும், இந்தமாரி பிரச்சனைலாம் வந்துருக்கும். எதுக்கு அது மாதிரி இடம் கொடுக்கணும்? அதனால் ஸ்லைடோடு கண்டிப்பாக வாங்கணும். இது 2 விஷயம் நீங்கள் செக் பண்ணாமல் போகிறோம், கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது.
இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகேவா, எவ்வளோ டஸ்ட் தான் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமானது இது தான், இது நல்லா கொஞ்சம் பக்காவாக இருக்கணும் ஓகேவா. இதே மாதிரி ஒயிட்டாக ரொம்ப டார்க் எல்லாம் வந்தால் செக் பண்ணி வாங்க, ஆனால் ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. ஓகே இதை மாட்டு சரி நான் க்ளீன் பண்ணிட்டு நான் மாட்ட சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே இப்போ வண்டியில் இருக்க பழைய கார்பரேட்டர் நம்ம கேட்டுருக்கலாம். இந்த வண்டியில் எலக்ட்ரிக்கல் செக் பண்ண சொன்னார், எலக்ட்ரிக்கல்லாம் செக் பண்ணி வச்சதில் இக்னிஷன் காயில் லேம்பு காயில் எல்லாமே நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரியே டேங்கை க்ளீன் பண்ணியாச்சு, பெட்ரோல் டப்பும் புதுசாக போடாச்சு. ஆனால் பெட்ரோல் டப்புலேயும் பிரச்சனை இருக்குது, பெட்ரோல் கம்மியாக தான் வந்தது, அதில் கூட அந்த பிளாக் இருக்கலாம் ஓகேவா. அதனால் பெட்ரோல் டப்பும் புதுசாக போடுறோம், டேங்கும் க்ளீன் பண்ணியாச்சு. கார் பற்றி நம்ம புதுசாக போடுறோம் அவ்வளோதான். கார் பற்றி 2 போல்ட்டு ஒரே ஸ்க்ரூ தாங்க, ஈஸியாக வெளில எடுத்துடலாம். கார்பரேட்டர் பிளாஞ்செல்லாம் கரெக்டாக செக் பண்ணுங்க. இது பார்க்குறது அது புது கார்பரேட்டர் அவர் வாங்கி போட்டானார், ஆனால் அந்த கார்பரேட்டர் யூஸே கிடையாது. இது ஓட்டலாம் அவ்வளோதான், இதெல்லாம் மைலேஜெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால தான் கண்டிப்பாக அந்த கார்பரேட்டரை மாற்றுறோம். இப்போ நம்ம ஸ்லைடை கட்டுறோம், மேலே அந்த கப்பு பரிசே இருக்கலாம் ஓகேங்களா. ஸ்லைடு வண்டி நம்ம மாற்றலாம் போகிறோம், இங்கே கூட பரிசே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லைடு தான் கண்டிப்பாக மாற்றி ஆகலாம், இந்த ஸ்லைடு தான் சேஞ்ச் மேஜாக இருக்குது. ஸ்லைடு மாற்று. ஓகே இது பழைய ஸ்லைடு உள்ள அந்த வீ இருக்கும் ஓகேங்களா, அதை கரெக்டாக பார்த்து மாற்றுங்க, இதுலேயும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இது நம்ம கார்பரேட்டரை மாட்ட வேண்டியதான். கார்பெட் மாட்டுறோம், இது பழைய கார்பெட்டு, இதுவும் கெக்கின் சப்ளை தான் ஓகேங்களா. அதனால் கம்பெனி கார்பெட்டு தான் இதுவும். ஆனால் இது ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும் இந்த ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் சரி வர முடியுது. இந்த ஏர் ஸ்க்ரூ நம்ம பட்டையில் போய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கார்பெட்டரே வாங்கி போட்டுடலாம், அதனால தான் வேறு கார்பெட்டரே போட்டாச்சு. ஓகே கார்பெட்டர் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பெட்ரோல் லைன் கொடுத்துட்டு கீபஸ் வச்சு லைனை கொடுத்துடலாம் வண்டி தான். அப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம இது பண்ணி ஆயிலிங் வந்து செக் பண்ணோம், ஏர் ஸ்க்ரூ செக் பண்ணோம். ஓகே ஃபிட் பண்ணியாச்சு எல்லாமே. கீபஸ் லைன் தான் கொடுக்கணும், கொடுத்துட்டு இந்த லைன் எதுக்கு வருதுன்னு நான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். இந்த லைனை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி இந்த பெட்ரோல் இறங்கணும். இப்போ நம்ம ஆயிலிங் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏர் ஸ்க்ரூ பண்ணுறேன் பாருங்கள் எப்படி ரேஸ் ஆகுதுன்ட்டு. முதல்ல லாக் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறேன். ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஏர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரேஸ் ஆகுது. அப்போ கார்பெட்டர் பக்காவாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வாங்கும்போது கரெக்டாக செக் பண்ணி இனிமேல் தான் செக் பண்ணி நீங்கள் கார்பெட்டர் வாங்கணும். ஏர் ஸ்க்ரூ வந்து லாக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ரேஸ் ஆகணும். ரேஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக அந்த கார்பெட்டர் எவ்வளோ பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக ரேஸ் ஆச்சு அங்கே தான் நம்ம கரெக்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் மைலேஜ் நல்லா பக்காவாக இருக்கும், எந்த ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிளும் இருக்காது. ஓகேங்களா
டபுளாக இருந்தாலும் மாநில கொஞ்சம் தான், அப்படி சோக் போட்டால் வண்டி ஹீட் ஆகிடுச்சாவே வண்டி பக்கா விடும். ஓகேங்களா? அதனால் கார்பரேட்டர் செக் பண்ணி வாங்குங்க, எந்த பிரச்சனையும் வராது. என்னோட ஆயிலிங் கம் பண்ணலாம். நம்ம இன்ஜின் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக 99% வேலையை முடிச்சோம். இன்னும் சின்ன சின்ன வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வண்டியை கொடுத்துட வேண்டியதான். அப்புறம் ஹார்ன் வேலைலாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் எதனா பிரச்சனை இருக்கும்போது நீங்களே ஒரு ஐடியா கொடுக்கலாம், ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அதான் கேட்டேன். ஓகேங்களா? ஓகேங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ரிப்ளை பண்ண கமெண்டு கண்டிப்பாக உள்ள நான் வீடியோ போட்டிருப்பேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.